ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரைட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி இட்லி மாவுல ஒரு கிறிஸ்பியான போண்டா தான் செய்ய போறோம். இந்த போண்டாவை 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரவா, 1/2 ஸ்பூன் சீரகம், பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்கின கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1/4 ஸ்பூன் சமையல் சோடா, 1 கொத்து நறுக்கின கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல மிளகாய் தூளுக்கு பதிலா மிளகு இல்ல பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். நிறைய போட்டுற வேண்டாம், அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுடலாம். நல்ல செவந்து வந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். முறுமுறுன்னு சுவையான போண்டா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.